ஆனால் இந்த டிட்வா புயலானது அண்மை காலங்களில் ஏற்பட்ட புயல்களை கணக்கிடும் பொழுதோ அல்லது ஒப்பிடும் போதோ ஒரே நேரத்தில் 2 நாடுகளையும், இலங்கையில் அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டு அதை தொடர்ந்து அது தமிழகத்திற்குள்ளும் அது நுழைகிறது. ஆனால் அந்த அளவுக்கு வேகம் இருக்காது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் மழைப்பொழிவு அதற்கு ஈடான மழைப்பொழிவு தான் இங்கும் இருக்கும். 48 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு இருக்கும்னு சொல்றீங்க. இது அண்மை காலத்தில் இந்த 2 நாடுகளுக்கு சென்று ஒரே நேரத்தில் தாக்கிய ஒரே புயல்னு இந்த டிட்வா சொல்லாமா சார்? கண்டிப்பா இதுதான். இது ஏற்கனவே நம்ம இப்படி வந்திருக்குது. அதாவது தனுஷ்கோடியை மூழ்கடித்த புயல் இலங்கையோட வடக்கு முனை தாக்கி தனுஷ்கோடி தாக்கி தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டை தாக்கியதுதான் வரலாறு உண்டு. எல்லா புயலும் அப்படிதான் வரும். கிழக்கிலிருந்தோ தென்கிழக்கில் இருந்தோ இலங்கையை தாண்டி மன்னார் வளைகுடா பாகிஸ்தான் தான் கிடக்கும். ஆனா இது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரக்கூடியது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வருவது இதுதான் முதல் முறை. தரையில் ஒரு 2 நாள் நீடிப்பது, தமிழ்நாட்டுக்கு 2 நாள் நீடித்து நின்று மழைப்பிடிப்பை கொடுப்பது, இதெல்லாமே என்னன்னா செட்டிங் அது மாதிரி செட் ஆயிடுச்சு. என்னன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நம்ம உற்று நோக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப வானிலையாளர்கள் ரொம்ப ரொம்ப உற்று நோக்க வேண்டியது. புயல் அதிக மழைப்பிடிப்பை தருமா, இல்ல குளிரை மட்டும் கொடுத்துட்டு போகுமா, இல்ல அளவான மழைப்பிடிப்பை தருமா, இது எல்லாமே காற்று எங்கிருந்து இந்த புயலுக்கு வருகிறது என்பதை நம்ம உற்று நோக்கணும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு போயிருந்து காற்று அதிகமாக ஏறினால் அது நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் அப்படி வந்தாலும் அதற்கு சமமாக குளிர்காற்று வரணும். இப்ப இந்த அதுக்கு சமமான குளிர்காற்று நமக்கு வர்றதுனாலதான் நீராவியை அப்படியே நீராக மாற்றுகிறது இப்போ நிகழ்வு. இந்த மாதிரி செட்டிங் எப்பயாவது நடக்கும். இதே போல மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு மணி நடந்துச்சு. 50 சென்டிமீட்டர் மழை 6 மணி சாயந்தரம் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள கொட்டிடுச்சுங்க. அது ஒரு பெரிய ரெக்கார்ட் மயிலாடுதுறை மாவட்டத்துல. அதுக்கும் இதே போலதான் நிலநடுக்கோட்டுல இருந்து நீராவி சிதம்பரம் பிச்சாவரம் அந்த பரங்கிப்பேட்டையில இருந்து தரங்கம்பாடிக்கு இடைப்பட்ட பகுதியில ஏத்துனுச்சு. ஏற்றிய உடனே சென்னை ஒட்டிய பகுதி வடக்கிருந்து வந்த குளிர்காற்று மணல் மேடு கூட வரல. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீரா மாத்தி சர்ன்னு ரொம்ப உயரமா அந்த நீர்ப்பெருக்கு ஏற்படுத்தி சும்மா ஒரு 4 மணி நேரத்துல 50 சென்டிமீட்டர் வரலாறு படைத்திருக்குது ஒரு முறை மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மாதிரி நிகழ்வு எங்கே இருக்கிறது, நிகழ்வுக்கு காற்று எங்கிருந்து வருகிறது, காற்றோட சதவீதம் எப்படி, கொப்ப நீராவி எத்தனை சதவீதம், குளிரோட சதவீதம் எவ்வளவு, இரண்டும் இணைந்தால் எவ்வளவு மழைப்பிடிப்பை கொடுக்கும், இது எங்க இருக்கிறது, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, ஆழத்தில் கடல்ல இருந்தா நீரோட்டம் எப்படி, எல்லாம் பார்த்துதான் நம்ம இதை மழைப்பிடிப்பை தீர்மானிக்க முடியும். ஓகே.